வெல்கம் டு டிசிஎம் கிளாஸ். கிரேட் 7 கணித் பிரகாஷோட பார்ட் 2 புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் ஜாமெட்ரிக் ட்வின்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். 1.1 ஜாமெட்ரிக் ட்வின்ஸ். ட்வின்ஸ்னால் என்ன? சேமாக இருக்கிற ஒரு பேர். ஜாமெட்ரிக் ட்வின்ஸ்னால் கான்குரன்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஜாமெட்ரியில் ரெண்டு ஃபிகர்ஸ் அதோட ஷேப்ஸும் சைஸும் சேமாக இருந்தால் அதை நம்ம கான்குரன்ஸ்னு சொல்லுவோம். The symbol on this sign board needs to be recreated on another board. இந்த சைன் போர்டில் இருக்கிற சிம்பிள் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி how do we do it? இதை எப்படி நம்ம பண்ணலாம்? ஒரு வே என்ன பண்ணலாம், இந்த ஷேப் மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதோட அவுட்லைனை ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் ரெப்ளிகா எக்ஸாக்ட் காப்பி ரீக்ரியேட் பண்ண முடியும். இப்போ இது எப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா பிக் சிம்பிள்ஸ் மேக் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். Can we make some measurements that would allow us to exactly recreate this figure? If yes, what measurements should we take? வேறு எந்த வழியில் இதை ரீக்ரியேட் பண்ணலாம்? சில மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியுமா? அப்படி மெஷர்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்? Let us name the corner points of the symbol as shown. இப்போ இந்த சிம்பிளில் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கலாம். Are the arm lengths AB and BC sufficient to exactly recreate this figure? இந்த ஆர்ம் லென்த் ஏபி எடுத்துக்கலாம், இந்த ஆர்ம் லென்த் பிசி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லென்த்து மட்டும் போதுமா இந்த சிம்பிளை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு? சப்போஸ் இந்த லென்த்து ஏபிசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், பிசிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் வச்சு நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபி 4 பிசி 8, ஏபி 4 பிசி 8 இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த சிம்பிளையே நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் 4 டைம்ஸ். ஆனால் இது எல்லாமே சேமாக இருக்கா அப்படின்னா இல்லை. To get the exact replica, would it help to take any other measurement? இப்போ எக்ஸாக்ட் ரெப்ளிகா வேணும்னா நான் வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் கன்சிடர் பண்ணணுமா? இங்கே இந்த மேலே இருக்கிற சிம்பிள்ஸ்லேயும் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். இந்த ஆங்கிள் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஏபி பிசியோட லென்த்து சேமாக இருந்தால் கூட இந்த ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு சிம்பிள்ஸ்லையுமே டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆங்கிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா எக்ஸாக்ட் ரெப்ளிகா நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும். த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி, இந்த ஆங்கிள், the measure of angle ABC along with two arm lengths AB and BC fix the shape and size of this figure. அதாவது இந்த லென்த் ஏபி பிசி இந்த ரெண்டையும் இந்த ஆங்கிளையும் 3 மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு ட்ரா பண்ணோன்னா எக்ஸாக்ட் ரெப்ளிகா ரீக்ரியேட் பண்ண முடியும். Can you draw the symbol if it is known that AB is equal to 4 cm, BC is equal to 8 cm and angle ABC is equal to 80 degree? AB is equal to 4 cm, BC is equal to 8 cm, angle ABC is equal to 80 degree. இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு சிம்பிளை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 3 மெஷர்மெண்ட்ஸும் வச்சு எக்ஸாக்ட் ரெப்ளிகா ரீக்ரியேட் பண்ண முடியும். These 3 measurements can help us create an exact replica of the symbol on the signboard. Figures that are exact copies of each other or have the same shape and size are said to be congruent. எந்தெந்த ஃபிகர்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கணும், சேம் ஷேப் சேம் சைஸ் இருக்கணும், அதை தான் நம்ம கான்குரண்ட்னு சொல்லுவோம் ஜாமெட்ரியில். Congruent figures can be superimposed exactly one over the other. இப்போ இந்த ஷேப்பை எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பை அதே மாதிரி இன்னொரு ஷேப்பில் சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டாக ஃபிட் ஆகணும். அப்படி இருந்தால் அதை கான்குரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே கான்குரண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லுவோம். 2 congruent figures are shown below. You could use a tracing paper to trace the first figure and superimpose it on the second one. You will find that they fit exactly one over the other. இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேசிங் பேப்பர் வச்சு இந்த அவுட்லைன் ட்ரா பண்ணி இந்த ஷேப்பை ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரியான இன்னொரு ஷேப்பில் சூப்பர் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிருக்கும், ஒன் ஓவர் த அதர். இந்த ரெண்டு ஃபிகர்ஸுமே கான்குரண்ட்னு சொல்லலாம். நோட் தட் while checking for congruence, a figure can be rotated or flipped before superimposing it on the other figure. இப்போ இந்த சிம்பிள் சேம் சிம்பிள் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ இதை ஃப்ளிப் பண்ணி இல்லை ரொட்டேட் பண்ணி இதை சூப்பர் இம்போஸ் பண்ணலாம் இது மேலே. அப்படி பண்ணாலும் நம்ம கான்குரன்ட் சொல்லலாம். அதாவது கான்குரன்ஸில் இன்னொரு ஷேப்பை ஃப்ளிப் பண்ணியோ இல்லை ரொட்டேட் பண்ணியோ அந்த ஷேப் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இங்கே தான் சிமெட்ரியும் கான்குரன்ஸும் டிஃபர் ஆகுது. இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ஷேப்பை ரொட்டேட் பண்ணி நம்ம இதில் ஃபிட் பண்ணலாம், சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபிட் ஆனாலும் இதை கான்குரண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஷேப்பை ஃப்ளிப் பண்ணி இதில் சூப்பர் இம்போஸ் பண்ணால் இதுவும் சேமாக ஃபிட் ஆகும். இது இந்த ரெண்டையும் கான்குரண்ட்னு நம்ம சொல்லலாம்.
Let us get back to the symbol we saw on the signboard. இப்போ signboardல இருக்க சிம்பிளுக்கு நம்ம போகலாம். Suppose there are two such symbols that look identical and we need to confirm that they are indeed congruent. Can we use their measurements to verify this? சைன்போர்டில் இருக்கிற சிம்பிளை வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா, அது உண்மையிலே கான்கிரண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் இட் இஸ் நோன் தட் போத் சிம்பிள்ஸ் ஆர் த சேம் ஆர்ம் லென்ஸ், கேன் இட் பி கன்க்ளூடட் தட் த டூ சிம்பிள்ஸ் ஆர் கான்கிரண்ட்? ரெண்டு ஆர்ம் லென்த்தும் சேமாக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது ரெண்டும் கான்கிரண்ட் சொல்லவே முடியாது. ஃபிக்ஸிங் த ஆங்கிள் டிட்டர்மின்ஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிகர். ரெண்டு ஆர்ம் லென்த்துக்கும் இடம் இருக்கிற ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக ஷேப்பும் சைஸும் அந்த ஃபிகரில் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். Thus, if both symbols have the same arm length and angle, we can be sure that the figures are congruent. ரீக்ரியேட் பண்ண சிம்பிள் ஒரிஜினல் சிம்பிள் ரெண்டுலேயுமே ஆர்ம் லென்ஸு ரெண்டு ஆர்ம் லென்த்துக்கும் இடம் இருக்கிற ஆங்கிள் இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ஃபிகர்ஸும் கான்குரண்ட்னு சொல்ல முடியும். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், செக் இஃப் த டூ ஃபிகர்ஸ் ஆர் கான்குரண்ட். கொடுத்துருக்குற ரெண்டு ஃபிகர்ஸும் கான்குரண்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிகர் எடுத்துக்கலாம். அதில் இந்த லைனோட லென்த்தும் இந்த செகண்டில் இருக்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணலாம். இந்த லைனில் செக் பண்ணலாம், இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ இந்த சைடோட லென்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்குது. இந்த ஃபிகரில் இருக்கிற டூ சைட்ஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிளை வந்து கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 90 டிகிரி பார்க்கும்போதே தெரியுது, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டும் கான்குரண்ட்டாக இருக்காது. போத் ஃபிகர்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஆர்ம் லென்ஸ் பட் த ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது இந்த ஆர்ம் லென்த்தும் இந்த ஆர்ம் லென்த்தும் ஈக்குவல், இந்த ஆர்ம் லென்த்தும் இந்த ஆர்ம் லென்த்தும் ஈக்குவல், பட் ஆங்கிள்ஸ் வந்து வேறு வேறு இருக்குது, சேம் இல்லை. ஸோ தே ஆர் நாட் கான்குரியன்ட். அதனால் இது ரெண்டும் கான்குரியன்ட் இல்லை, இந்த ரெண்டு ஃபிகர்ஸும் கான்குரியன்ட் கிடையாது. செகண்ட் ஒன், சர்க்கிள் த பேர்ஸ் தட் அப்பியர் கான்குரியன்ட். இப்போ எந்தெந்த பேர் வந்து கான்குரியண்ட்டாக இருக்கோ அதை சர்க்கிள் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபிகரை ரொட்டேட் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து கான்குரியன்ட். ஸோ இது வந்து கான்குரியன்ட், சர்க்கிள் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஒன் செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுமே சேம் ஷேப் இருக்குது, ஆனால் சைஸ் வேரி ஆகுது. இது ரெண்டாவது வந்து சின்னதாக இருக்குது, ஃபஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ரெண்டும் கான்குரியன்ட் கிடையாது. தேர்டு பேர் எடுத்துக்கலாம். இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் சேம் ஷேப் தான் இருக்குது, ஆனால் சைஸ் வேரி ஆகுது. ஃபஸ்ட் ஒன் சின்னதாக இருக்குது, ரெண்டாவது வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் கான்குரியன்ட் கிடையாது. இப்போ ஃபோர்த்து பேர் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ளிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ஷனும் வந்து சேம் ஷேப் அண்ட் சைஸில் இருக்குது. இந்த போர்ஷனும் வந்து சேம் ஷேப் அண்ட் சைஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரும் செகண்ட் ஃபிகரும் சேம் ஷேப் அண்ட் சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து கான்குரியன்ட்னால சர்க்கிள் பண்ணி காமிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள்டு பேர், த ஃபிகர்ஸ் ஹாவ் த சேம் ஷேப் அண்ட் சைஸ். ஒன் இஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டட், ஸோ தே ஆர் கான்குரியன்ட். இப்போ இதில் வந்து இந்த ரெண்டும் சேம் ஷேப் அண்ட் சைஸ் இருக்குது, ஜஸ்ட் இது வந்து ரெண்டாவது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. இந்த செகண்ட் சர்க்கிள்டு பேர், the figures have the same shape and size, one is just flipped, so they are congruent. இப்போ இந்த செகண்ட் ஒன்னில் வந்து ரெண்டும் சேம் ஷேப் அண்ட் சைஸ் இருக்குது, ரெண்டும் ஃப்ளிப் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஃபிகர்ஸும் கான்குரண்ட் தான், இந்த ரெண்டு ஃபிகர்ஸும் கான்குரண்ட் ஆகிடும். தேர்ட் ஒன், வாட் மெஷர்மெண்ட்ஸ் வுட் யூ டேக் டு கிரியேட் எ ஃபிகர் கான்குரண்ட் டு எ கிவன் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள்? கொடுத்துருக்க ஃபிகர்ஸ்க்கு இப்போ சர்க்கிள்க்கும் ரெக்டாங்கிள்க்கும் எந்தெந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்ம இதை மாதிரியே வந்து இதுக்கு கான்குரண்ட்டான ஒரு ஃபிகரை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கலாம். பை மெஷரிங் த ரேடியஸ் வி கேன் ட்ரா அ சர்க்கிள் கான்குரண்ட் டு த கிவன் சர்க்கிள். சப்போஸ் ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன வேணும், நமக்கு ரேடியஸ் வேணும். இந்த ரேடியஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த என்ன ரேடியஸ் இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து இங்கே ஒரு கான்குரண்ட்டாக ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கணும். மெஷர் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணோன்னா கான்குரண்ட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு, இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட லென்த்தையும் பிரெத்தையும் மெஷர் பண்ணி அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து
ஒரு ரெக்டாங்கிள் வந்து கான்குரண்ட்டாக ட்ரா பண்ண முடியும். இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஷேப் வந்து ரெக்டாங்கிள்ங்கிறதுனால நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் தான் ட்ரா பண்ணணும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். பை மெஷரிங் த லென்த் அண்ட் பிரெத் we can draw a rectangle congruent to the given rectangle. இப்போ லென்த் அண்ட் பிரெத் இருந்தாலே நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து கான்குரண்ட்டாக இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியும். Using this state, how would you check if two circles are congruent and then two rectangles are congruent? முன்னாடி பார்த்ததே தான். Two circles are congruent if their radii are equal. Two circles எப்போ congruent சொல்லுவோம்? அது ரெண்டு ரேடியையும் ஈக்குவலாக இருந்தால். Two rectangles are congruent if their length and breadth are equal. Two rectangles எப்போ congruentனு சொல்லுவோம்? அதோட லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருந்தால். ஸோ சர்க்கிளுக்கு வந்து ரேடியை, ரெண்டு சர்க்கிள்லேயும் ரேடியை ஈக்குவலாக இருக்கணும். ரெக்டாங்கிள்ஸில் வந்துட்டு அதோட லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர்த் ஒன், how would we check if two figures like the one below are congruent? இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே இன்னொரு ஃபிகர் வந்து கான்குரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செக் பண்ணணும்? If two figures have the same arm lengths and the angle between those arms is equal, then the figures are congruent. அதாவது இந்த 3 ஆர்ம்ஸோட லென்த்தும் 2 ஆர்ம்ஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள்ஸும் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஃபிகருக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டும் கான்குரண்ட்டாக இருக்கும். யூஸ் திஸ் டு ஐடென்டிஃபை வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கான்குரண்ட். இப்போ ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸில் வந்துட்டு எதெல்லாம் கான்குரண்ட் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்மோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்மோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆர்மோட லென்த் எடுத்துக்கலாம், அது வந்து இந்த ஆர்மோட லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆர்மோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்மோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ரைட் சைடு ஆங்கிள் வந்து 84 இருக்குது, லெஃப்ட் சைடு ஆங்கிள் வந்து 96 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ரைட் சைடு ஆங்கிள் வந்து 84 இருக்குது, லெஃப்ட் சைடு ஆங்கிள் வந்து 96 இருக்குது. ஸோ சேமாக தான் இருக்குது. அப்போ இது வந்து கான்குரண்ட் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு பேருமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லென்த்து ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. Both pairs are congruent because their arm lengths and the included angles between them are equal. இந்த ஆர்ம் லென்த்தும் இந்த ஆர்ம் லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆர்ம் லென்த்தும் இந்த ஆர்ம் லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆர்ம் லென்த்தும் இந்த ஆர்ம் லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது ரெண்டும் கான்குரண்ட். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஷேப்பும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கான்குரண்ட்டுன்னு சொல்கிறோம். 1.2 கான்குரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதில் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி கான்குரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீரா ரபியா கிட்ட அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒரு ட்ரையாங்குலர் ஃப்ரேம் மாதிரியே ஐடென்டிக்கலாக ஒரு கார்ட்போர்ட் கட் அவுட் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ட்ரையாங்குலர் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி அதை மேக் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களால செய்ய முடியுமா? மெஷரிங் த சைட் லென்ஸ். Can certain measurements of the triangle be used for this? ட்ரையாங்கிளோட சில மெஷர்மெண்ட்ஸை வந்து இதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? Using a measuring tape, the girls measure the sides of the triangle to be 40 cm, 60 cm and 80 cm. The girls வந்து மெஷரிங் டேப்பை வச்சு அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. 40 cm, 60 cm, 80 cm மெஷர் பண்ணுறாங்க. இப்போ ரபியா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ப்ரொடெக்டர் வச்சு ஆங்கிளை வந்து மெஷர் பண்ண போகிறா. ஆனால் மீரா வந்து அது வேண்டான்னு சொல்கிறா. மீரா சொல்கிறா, the angles of the triangle are not required. With the side lengths we have measured, we can create a triangle congruent to this one. மீரா சொல்கிறா, ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து தேவையே இல்லை, இப்போ நம்ம மெஷர் பண்ணின சைட் லென்ஸை வச்சே நம்ம ட்ரையாங்கிள் வந்து கான்குரண்ட்டாக மேக் பண்ண முடியும்னு சொல்கிறா. நீங்கள் மீரா சொல்கிறத வந்து அக்ரி பண்ணுறீங்களா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் லென்ஸ் பீயிங் 40 cm, 60 cm and 80 cm, suppose the side lengths had been 4 cm, 6 cm, 8 cm, இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண சொன்னால் நம்மளால் பேஜில் வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ண முடியும். Is this information sufficient to replicate the triangle with the same size and shape? If yes, can you do so? இந்த மெஷர்மெண்ட்ஸ் 3 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ரையாங்கிளுக்கு, அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு வந்து போதுமானதா? உங்களால் ட்ரா பண்ண முடியுமா? ரபியா சொல்கிறா, இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க சைட் லென்ஸில் ஒரு சைட் லென்த்தை மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுவேன். இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்ஸ்லையும் ஃபஸ்ட் எண்டு பாயிண்டில் வந்துட்டு 4 cm, மொதல் மெஷர்மெண்ட் 4 cm ரேடியஸில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவேன். இன்னொரு எண்ட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு 8 cm மெஷர்மெண்ட்டில் ஒரு ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா.
இப்போ இந்த 2 சர்க்கிளும் வந்து 2 பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணோம். இப்போ அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ட்ரையாங்கிள் ஏபிஇங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்ங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து சேம் ஷேப் அண்ட் சைஸ் இருக்குமா? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினல் ட்ரையாங்கிளுக்கு வந்து கான்குரண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஷுவராக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. எக்ஸாமின் வெதர் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ஏபிஎஃப் ஆர் கான்குரியன்ட். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரியண்ட்டாக இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணணும். ஃபார் திஸ் யூ குட் யூஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். இதை செக் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் மோர் மெத்தட் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா ட்ரேசிங் அண்ட் கம்பேரிங். என்ன செய்யலாம்? ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிளை வந்து ட்ரேஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணலாம். டேக்கிங் எ கட் அவுட் அண்ட் சூப்பர் இம்போசிங். அப்படியே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி அதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா அப்சர்விங் தட் ஏபி ஆக்ட் அஸ் எ லைன் ஆஃப் சிமெட்ரி டியூ டு த சேம்னஸ் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் above அண்ட் பிலோ திஸ் லைன். அதாவது இந்த ஏபிங்கிற லைனை வந்து லைன் ஆஃப் சிமெட்ரியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் சேமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லலாம். We see that triangle ABE and triangle ABF are congruent. இப்போ இந்த 3 மெத்தடில் நமக்கு வந்து எது யூஸ் பண்ணாலும் நமக்கு இது ரெண்டும் கான்குரண்ட்டுங்கிறது தெரியும். From this general construction, we can see that all the triangles with the same side lengths are congruent. இந்த ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் சேம் சைட் லென்த்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கான்குரண்ட்னு சொல்லலாம். Hence, Meera was right when she said that their side lengths are sufficient to construct a congruent triangle. இப்போ மீரா சொன்னது வந்து கரெக்டு தான். சைலன்ஸே போதும் ஒரு கான்குரண்ட் ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னது. தஸ் வி ஹேவ் த ஃபாலோயிங் ரிசல்ட். இதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இஃப் 2 triangles have the same side lengths then they are congruent. 2 ட்ரையாங்கிளுக்கு வந்து சேம் சைட் லென்த்ஸ் இருந்ததுன்னா அதை கான்குரண்ட்னு சொல்லலாம். இதை வந்து என்ன கண்டிஷன் சொல்லுவோம் அப்படின்னா 3மே சைடாக இருக்கிறதுனால எஸ் தட் இஸ் சைட் கண்டிஷன் ஃபார் கான்குரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் பேர் எஸ் condition for congruence. Conventions to express congruence. Congruence வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். The 2 triangles given below are congruent. இந்த கீழே இருக்கிற 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லியிருக்காங்க. How can these 2 triangles be superimposed? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணுறது? Which vertices of triangle XYZ and triangle ABC should be overlap? இப்போ எந்த வேர்டெக்ஸையும் ஓவர்லேப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். This has to be done so that equal sides overlap. இப்போ வேர்டெக்ஸை வந்து ஓவர்லேப் பண்ணணும்னா ஈக்குவல் சைட்ஸ் ஓவர்லேப் பண்ணாலே எந்த வேர்டெக்ஸ் வந்து எந்த வேர்டெக்ஸில் ஓவர்லேப் ஆகுறது தெரிஞ்சிடும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். இந்த 2 சைட் லென்த்தும் சூப்பர் இம்போஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ஏங்கிற வேர்டெக்ஸ் வந்து எக்ஸுங்கிற வேர்டெக்ஸில் ஓவர்லேப் ஆகும். அதேமாதிரி பிங்கிற வேர்டெக்ஸை ஒய் மேலே ஓவர்லேப் பண்ணணும், சிங்கிறத வந்து இசட் மேலே ஓவர்லேப் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா சைட்ஸ் எல்லாமே கரெக்டாக அதோட ஈக்குவல் லென்த் சைட்ஸில் வந்து எக்ஸாக்ட்லி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபிட் ஆகிடும். ஆர் தேர் அதர் வேஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங் த வேர்டிசஸ் ஸோ தட் த ட்ரையாங்கிள்ஸ் ஃபிட் எக்ஸாக்ட்லி ஓவர் ஈச் அதர். இது மாதிரியே வேறு ஏதாவது வேஸ் இருக்கா அந்த வேர்டிசஸ் ஓவர்லேப் ஆகிறதுக்கு, ட்ரையாங்கிள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஃபிட் ஆகிறதுக்கு? The fact that these triangles are congruent shows that their respective angles are equal. இந்த ட்ரையாங்கிள் கான்குரண்ட் வந்து என்ன, இந்த ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டுங்கிறதுனால அதோட ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய் ஆகிடும். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட் ஆகிடும். தஸ் when 2 triangles are congruent there are corresponding vertices, sides and angles which fit exactly over each other when the triangles are made to overlap. இப்போ 2 triangles congruentனாலே அதோட கரஸ்பாண்டிங் வேர்டிசஸ்ஸு, சைட்ஸு, ஆங்கிள்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபிட் ஆகிடும். இன் திஸ் கேஸ் தே ஆர் கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் ஏ அண்ட் எக்ஸ், பி அண்ட் ஒய், சி அண்ட் இசட். ஏயும் எக்ஸும், அடுத்து பி அண்ட் ஒய், சி அண்ட் இசட். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதெல்லாம்? ஏபி அண்ட் எக்ஸ்ஒய், பிசி அண்ட் ஒய்இசட், ஏசி அண்ட் எக்ஸிசட். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதெல்லாம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய், பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய்இசட், ஏசி இஸ் ஈக்குவல் டு xz. Corresponding angles வந்து angle A and angle X, angle B and angle Y, angle C is equal to angle Z. angle A வந்து angle Xக்கு ஈக்குவலாக இருக்கும், angle B வந்து angle Yக்கு ஈக்குவலாக இருக்கும், angle C வந்து angle Zக்கு வந்து
ஈக்குவலாக இருக்கும். டு கேப்சர் திஸ் ரிலேஷன் தட் எக்ஸிஸ்ட் when two triangles are congruent, their congruence is written as triangle ABC is congruent. இந்த மாதிரி சிம்பிள் பண்ணணும், 2 lines போட்டு இந்த மாதிரி போடணும். triangle XYZ. இந்த triangle ABC is congruent to triangle XYZ எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் ஏக்கு நேரம் எக்ஸ் இருக்கணும், பிங்கிறதுக்கு நேரம் ஒய் இருக்கணும், சிங்கிறதுக்கு நேரம் இசட் இருக்கணும். அந்த ஆர்டரில் இருக்கணும். ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்குரன்சியில். By writing this, we mean that the first vertex in the name of triangle ABC correspond to the first vertex of the name triangle XYZ. அதே மாதிரி triangle ABCயில் இருக்க செகண்ட் வெர்டெக்ஸ் வந்து XYZயில் இருக்க செகண்ட் வெர்டெக்ஸில் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி triangle ABCயில் இருக்க தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து triangle XYZயில் தேர்ட் ஒனுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். By this convention, it is incorrect to write for these two triangles that, அதாவது இந்த ஆர்டரை மாற்றி எழுதுனா அது வந்து இன்கரெக்ட். ஏக்கு நேரம் எக்ஸ் இருக்குது, சிக்கு நேரம் இசட்டு தான் இருக்கணும், ஆனால் இங்கே வந்து ஒய் இருக்குது. ஸோ இது வந்து இன்கரெக்ட். கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் வந்து இதுதான். ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் கான்குரியன்ட் டு எக்ஸ்க்கு நேரம் ஏ இருக்கணும், சிக்கு நேரம் இசட்டு தான் இருக்கணும், பிக்கு நேரம் ஒய் இருக்கணும். கேன் யூ ஐடென்டிஃபை எ பேர் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் பிலோ? ஒய் ஆர் தே கான்குரியன்ட்? இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே பேர் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எதனால அதை கான்குரண்ட்னு சொல்கிறோம்? இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கலாம். சிடிபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். சின்ஸ் ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள்ங்கிறதுனால ஏபிசி ஈக்குவல் டு சிடி, ஏபிசி ஈக்குவல் டு சிடி, ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஏடிசி ஈக்குவல் டு சிபி, ஏடிசி ஈக்குவல் டு சிபி, ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகிடுது. இப்போ இன்னும் ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டு நம்ம சொல்லிடலாம். இந்த பிடிங்கிற லைன் எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடு. காமன் சைடுனாலே இப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. பிடி இஸ் ஈக்குவல் டு பிடி, காமன் சைடு. இப்போது 3 சைட்ஸும் ஈக்குவலுங்கிறதுனால பை side yes congruence condition, triangle ABD is congruent to triangle CDB. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. காமன் சைடு வந்து BD by yes condition, the triangles are congruent. We know the corresponding sides of the two triangles. இப்போ தான் பார்த்தோம் இதெல்லாம். AB is equal to CD, AD is equal to சிபி. இப்போ நம்ம காமன் சைட் பார்த்தோம் இல்லையா, பிடி இஸ் ஈக்குவல் டு பிடி ஆர் டிபின்னு சொல்லலாம். இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த டூ ட்ரையாங்கிள்ஸ். வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த கரஸ்பாண்டிங் வேர்டிசஸ். கேன் தே பி த ஃபாலோயிங்? இது வந்து கரெக்டாங்கிறத பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கிறோம். ஏங்கிற வெர்டெக்ஸ்க்கு வந்து கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் சி, ஏசி. பிங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து டி, பி டி. டிங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து பி, டி பி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் சிடிபியில் வந்து ஏக்கு வந்து சி தான், பிக்கு டி, டிக்கு வந்து பி. இதுதான் கரெக்டாக. அது வெரிஃபை திஸ் பை சூப்பர் இம்போசிங் பேப்பர் கட் அவுட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் அப்டைன் ஃப்ரம் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள்லேருந்து ரெண்டு ட்ரையாங்கிள் பேப்பர் கட் அவுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட் அவுட்டில் ஏபிடி இருக்குது, சிடிபிங்கிறது வந்து செகண்ட் ட்ரையாங்கிள் கட் அவுட்டோட வெர்டிசஸ். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட் அவுட்டை எடுத்து செகண்ட் ட்ரையாங்கிள் கட் அவுட் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா போத் வெர்டிசஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். சூப்பர் இம்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்கிற பாயிண்டில் ஏ வந்துடும், இந்த டிங்கிற பாயிண்டில் பி வந்துடும், இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து டி வந்துடும். We see that this correspondence lays the side AB of triangle ABD over the side CB of triangle CDB. Suppose இந்த ஏபிங்கிற சைடையும் சிபிங்கிற சைடையும் நம்ம ஓவர்லேப் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணாலும் கான்குரன்ஸ் கிடைக்காது. ஐடென்டிஃபை த கரெக்ட் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் த கான்குரன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டான கரஸ்பாண்ட் வெர்டிசஸும் கான்குரன்ஸையும் வந்து நம்ம சொல்லணும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். இப்போ சைட்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் சிடிபி. சைட்ஸ் எதெல்லாம் ஈக்குவல்? ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி,
AD is equal to CB ஆகிடும். தென் BD is equal to BD. இது ரெண்டு ஈக்குவல், ஒரே ரெக்டாங்கில் இருந்து நம்ம பிரிச்சதுனால இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பை SSS congruence condition, triangle ABD is congruent to triangle CDB. Triangle ABD is congruent to triangle CDB. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? வெர்டிசஸ் ட்ரையாங்கிள் ஏபிடிலேருந்து எடுக்க போகிறோம். இது வந்து ட்ரையாங்கிள் சிடிபிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஏக்கு வந்து சி வரும், பிக்கு வந்து டி வரும், டிக்கு வந்து பி வரும். கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் இது. கான்குரன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பை எஸ்எஸ்எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், சப்போஸ் triangle HEN is congruent to triangle BIG. List all the correct ways of expressing this congruence. இது தவிர எந்தெந்த வேலை கான்குரன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். HEN BIG. இப்போ triangle HEN is congruent to triangle BIG. H வந்து பியோட கரஸ்பாண்ட் ஆகுது, இ வந்து ஐயோட, என் வந்து ஜியோட கரஸ்பாண்ட் ஆகுது. இப்போ என்னென்ன வேஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கான்குரன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் HEN இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் BIG. இப்போ ஹெச்சுக்கு நேராக பி எழுதுகிறோம், இக்கு நேராக ஐ, என்க்கு நேராக ஜி எழுதுகிறோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ HENங்கிற ஆர்டர் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து HEN ஆர்டர் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம்? அந்த ஹெச்சை வச்சுட்டு HNEங்கிற ஆர்டர் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் HNE கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஹெச்சுக்கு நேராக பி, என்க்கு நேராக ஜி, இக்கு நேராக ஐ. நெக்ஸ்ட்டு வந்து ஈயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ENH எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ENH இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஈக்கு நேராக ஐ, என்க்கு நேராக ஜி, ஹெச்க்கு நேராக பி எழுதணும். ஸோ ட்ரையாங்கிள் IGB. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ENH வந்து எழுதியாச்சு, EHN எழுதலாம். ட்ரையாங்கிள் EHN is congruent to triangle ஈக்கு நேராக ஐ, ஹெச்க்கு நேராக பி, என்க்கு நேராக ஜி. ட்ரையாங்கிள் IBG. நெக்ஸ்ட் எழுதலாம் NHE எழுதலாம். ட்ரையாங்கிள் NHE is congruent to triangle என்க்கு நேராக ஜி, ஹெச்க்கு நேராக பி, ஈக்கு நேராக ஐ. இப்போ NEH எழுதலாம். ட்ரையாங்கிள் NEH இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் என்க்கு நேராக ஜி, ஈக்கு நேராக ஐ, ஹெச்க்கு நேராக பி. ட்ரையாங்கிள் GIB. ஹெச்சுங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம், ஈங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம், என்னங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த கான்குரன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண 6 வேஸ் இருக்குது. செகண்ட் ஒன், டிட்டர்மைன் வெதர் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரியன்ட். இஃப் எஸ், எக்ஸ்பிரஸ் த கான்குரியன்ஸ். இந்த ட்ரையாங்கிள்ஸ் கான்குரியண்ட்டாக என்னென்னு சொல்லணும். கான்குரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா எந்த விதத்தில் அது வந்து கான்குரியன்ஸுங்கிறத சொல்லணும். இன் ட்ரையாங்கிள் RED ரெட் அண்ட் ட்ரையாங்கிள் JAM ஜாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் RE is equal to JA, ரெண்டும் 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. RE is equal to JA is equal to 3.5 சென்டிமீட்டர். ED is equal to AM is equal to 5 சென்டிமீட்டர். ED is equal to AM is equal to 5 சென்டிமீட்டர். RD is equal to JM is equal to 6 centimeter. RD is equal to JM is equal to 6 centimeter.
இப்போ 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம்? பை எஸ் 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 சைட் சைட் சைடு கான்குரியன்ஸ் கண்டிஷன் triangle RED is congruent to triangle JAM. இந்த மாதிரி தான் கான்குரியன்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், in the figure below AB is equal to AD, CB is equal to CD. AB is equal to AD கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவல். CB is equal to CD, இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. Can you identify any pair of congruent triangles? If yes, explain why they are congruent. ஏதாவது congruent triangle ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இருந்தால் கான்குரியன்ஸியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. Does AC divide angle BAD and angle BCD into 2 equal parts? Give reasons. இந்த ஏசிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பிஏடி இந்த ஆங்கிளையும் பிசிடிங்கிற இந்த ஆங்கிளையும் ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணுதா, அதாவது பைசெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ஏசிங்கிறத இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துட்டாங்க, சிபிசி ஈக்குவல் டு சிடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிங்கிற லைன் வந்து காமன் சைடு, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இது காமன் சைடு, அப்போ அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். பை எஸ் 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 கான்குரியன்ஸ் கண்டிஷன், மூணு சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எஸ் 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 கான்குரியன்ஸ் கண்டிஷன் triangle ABC is congruent to triangle ADC by CPCTன்னு சொல்லுவோம். CPCTனா என்னென்னா corresponding parts of congruent triangles. அதாவது ரெண்டு கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ்லையும் இந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு, பிஏசிங்கிறது எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் டிஏசி, இந்த ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இதனால் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிசிங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட் டு ஈச் அதர். இப்போ இந்த டூ ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். பை சிபிசிடி ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி. ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஏ. ஆங்கிள் பிசிஏனா இந்த ஆங்கிள், ஆங்கிள் டிசிஏங்கிறது இந்த ஆங்கிள். இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எதனால்? பை சிபிசிடி. ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரியண்ட்டாக இருந்தால் எந்த கரஸ்பாண்டிங் பார்ட் எடுத்தாலும் அது வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ஏசிங்கிற லைன் வந்து இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும். சின்ஸ் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி, ஏசி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் பிஏடி. அதாவது இந்த பிஏடிங்கிற ஆங்கிளை வந்து ரெண்டு ஹாஃபாக பிரிக்குது. சின்ஸ் angle BCA is equal to angle DCA, AC bisects angle BCD. அதாவது இந்த ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுது. ஃபோர்த் ஒன், in the figure below are triangle DFE and triangle GED congruent to each other. It is given that DF is equal to DG, F is equal to GE. ஸோ கீழே கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளில் டிஎஃப்இயும் ஜிஇடியும் கான்குரியண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. டிஎஃப் ஈக்குவல் டு டிஜி, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஇ. டிஎஃப் ஈக்குவல் டு டிஜி, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஇன்னு கொடுத்துருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் டிஎஃப்இ அண்ட் ட்ரையாங்கிள் ஜிஇடி, ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ட்ரையாங்கிள் ஜிஇடி, இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். DF is equal to DG, இது வந்து கொடுத்துருக்காங்க. DF is equal to DG, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. FE is equal to GE, இதுவும் கிவன் தான். FE is equal to GE, இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் கான்குரன்ஸ்ன்னு சொல்லிடலாம். இப்போ DE எடுத்தோன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காமன் சைடு. DE is equal to DE, காமன் சைடு. So by SSS congruence condition, triangle DFE is congruent to triangle GED. Triangle DFE is congruent to triangle GED.
by SSS congruence condition. Measuring the angles. சைட் லென்ஸை மெஷர் பண்ணி ட்ரையாங்குலர் ஃப்ரேமை மேக் பண்ணுறதுக்கு பதிலாக மீராவும் ரபியாவும் 3 ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணி அந்த ட்ரையாங்குலர் ஃப்ரேமை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா? சப்போஸ் the angles are 30 degree, 70 degree and 80 degree. Can we create an exact copy of the frame with this? ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி 70 டிகிரி 80 டிகிரியாக இருந்தால் அந்த ட்ரையாங்குலர் ஃப்ரேமை இந்த ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் காப்பியாக க்ரியேட் பண்ண முடியுமா? As we see, we can draw many triangles with these measurements that are not congruent. ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருக்கோம் 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து அந்த ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இந்த 3 ட்ரையாங்கிள்ஸையும் நோட்டீஸ் பண்ணோன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு உண்டான 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். These triangles are seen to have the same shape but not the same size. ஷேப் வந்து சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கும் ஷேப்பு, ஆனால் சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. இது எதனால் டிஃபர் ஆகுது? இப்போ ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 30 டிகிரினா இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி தான். இங்கே 70, இங்கே 70, இங்கே 70, இங்கே 80, இங்கே 80, 80 டிகிரி. எதனால் நமக்கு சைஸ் வேரி ஆகுது? இந்த சைட் லென்த் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரே ஆங்கிள் தான் இருக்கும், பட் வந்து சைட் லென்த் வேரி ஆகிறதுனால சைஸ் வந்து வேரி ஆகுது. Hence, 2 triangles that have the same set of angles need not be congruent. அப்போது சேம் செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து கான்குரண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன கான்குரன்ஸ் கண்டிஷன் படிச்சிருக்கோம்? எஸ் 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 சைட் 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 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரையாங்கிள் வந்து கான்குரண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தது 3 ஆங்கிள் எடுத்திருக்கோம். 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கான்குரண்ட்டாக இருக்காது. அப்போ இதை வந்து கான்குரன்ஸ் கண்டிஷனாக யூஸ் பண்ண முடியாது. மெஷரிங் 2 சைட்ஸ் அண்ட் த இன்க்ளூடட் ஆங்கிள். இப்போ 2 சைட்ஸும் அந்த 2 சைட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு ஆங்கிளும் கொடுத்துருந்தா ட்ரையாங்கிள்ஸ் வந்து கான்குரண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் XYZ are 2 triangles such that AB is equal to XY is equal to 6 cm, AC is equal to XZ is equal to 5 cm and angle A is equal to angle X is equal to 30 degree. Are they congruent? இந்த கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸில் இப்போ 2 ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஏபி 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே XY is equal to 6 சென்டிமீட்டர். ஏசி வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே XZ 5 சென்டிமீட்டர். ஆங்கிள் ஏ 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரி. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரையாங்கிள்ஸில் கான்குரண்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் ஹேவிங் தி அபவ் மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸில் ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரையாங்கிள்ஸை வந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணும். ஆர் த ட்ரையாங்கிள்ஸ் ஆல் கான்குரியன்ட்? எக்ஸ்பிளைன் ஒய் ஆல் சச் ட்ரையாங்கிள்ஸ் வித் திஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் கான்குரியன்ட். இந்த எல்லா ட்ரையாங்கிளும் கான்குரியண்ட்டாக இருக்கா, எதனால் இது கான்குரியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து 6 சென்டிமீட்டர் பேஸில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதை ஏபின்னு மார்க் பண்ணிக்கணும். இது 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஏல ப்ரொட்டக்டரை வச்சு 30 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஏசி வந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இது வந்து சின்னு மார்க் பண்ணணும். சிபியை ஜாயின் பண்ணணும். ஏபிசி வந்து ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். இப்போது ஏபிங்கிற லைனுக்கு பிலோ 30 டிகிரி மெஷர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சேம் ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். சைடு ஆங்கிள் சைடு, அதாவது சைடு ஆங்கிள் சைடு, இந்த ஆர்டரில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் சேம் ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கான்குரண்ட்னு சொல்கிறோம். அதாவது when 2 sides and the included angle of 2 triangles are equal, the 2 triangles are congruent. அது கான்குரண்ட்டாக தான் இருக்கும். This is referred to as the SAS, that is side angle side condition for congruence. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சைடு 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 வந்து கான்குரன்ஸ் கண்டிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆங்கிள் 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 வந்து கான்குரன்ஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து சைடு ஆங்கிள் சைடு, அதாவது இன்க்ளூடட் ஆங்கிள், 2 சைடுக்கும் நடுவில் ஆங்கிள் இருக்கணும். இது வந்து கான்குரன்ஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மெஷரிங் 2 சைட்ஸ் அண்ட் ஏ நான் இன்க்ளூடட் ஆங்கிள். இப்போ 2 சைட்ஸும் நான் இன்க்ளூடட் ஆங்கிளும் பார்க்க போகிறோம். வாட் இஃப் 2 சைட்ஸ் அண்ட் ஏ நான் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல்? ட்ரையாங்கிள் ஏபிசி and triangle XYZ are 2 triangles such that AB is equal to XY is equal to 6 cm, AC is equal to XZ is equal to 4 cm and angle B is equal to angle Y is equal to 30 degree. இப்போ 2 சேம் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் மெஷர்மெண்ட்டு.
ஆர் தே கான்குரியன்ட், இது ரெண்டும் கான்குரியன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கேன் தேர் எக்ஸிஸ்ட் நான் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் தீஸ் மெஷர்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். இப்போ ரஃப் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஏபி ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 30 டிகிரிக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஏசி ஈக்குவல் டு எக்ஸிசெட் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரா த பேஸ் பிக்யூ ஆஃப் லென்த் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் பேஸாக வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா எ லைன் எல் ஃப்ரம் பி தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் பிக்யூ. பிங்கிற பாயிண்டில் ப்ரொடெக்டர் வச்சு 30 டிகிரி மெஷர் பண்ணி ஒரு லைன் எல் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா எ சஃபிஷியன்ட்லி லாங் ஆர்க் ஃப்ரம் கியூ ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் கட்டிங் த லைன் எல். 4 சென்டிமீட்டர் வந்து காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு பிங்கிற பாயிண்டில் காம்பஸ் வச்சுட்டு இந்த லைன் எல்லை வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஆர்க் வந்து ட்ரா பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இந்த சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணால் கூட இந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லுங்கிற லைனை வந்து ஆர்க் 2 இடத்துல வந்து கட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலையும் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம், இந்த இடத்துலையும் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு. ஹவு டு யூ ஃபைண்ட் த ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஃப்ரம் திஸ் ஃபிகர்? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் எது வந்து ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? A point of intersection of the arc and the line L gives the third point of the required triangle, but we see that the arc intersects the line L at 2 different points R and S. இந்த ஆர்க்கு தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான தேர்ட் பாயிண்ட்டை கொடுக்கும். ஆனால் இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆர்எஸ் அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. போத் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அண்ட் பிக்யூஎஸ் சாட்டிஸ்ஃபை த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். பிக்யூஆருங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் பிக்யூஎஸ்ங்கிற ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸ்க்கு. அதே 6 சென்டிமீட்டர் தான் இங்கேயும், அதே 6 சென்டிமீட்டர் தான் இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர், ஆங்கிளும் 30 டிகிரி தான். ஆனால் நமக்கு வந்து 2 நான் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. திஸ் இஸ் கால்டு எஸ்எஸ்ஏ. எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவோம், சைடு ஆங்கிள் கண்டிஷன். We have seen that SSA condition does not guarantee congruence. 2 angles and the included side. 2 ஆங்கிளும் ஒரு included side கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கான்குரன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் பார்க்கணும். Triangle ABC and triangle XYZ are 2 triangles with BC is equal to YZ is equal to 5 cm, angle B is equal to angle Y is equal to 50 degree and angle C is equal to angle Z is equal to 30 degree. Are they congruent? 2 triangles same measurements கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் கான்குரியன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. Can there exist non-congruent triangles having these measurements? Construct and find out. கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸும் கிடைக்குதாங்கிறத பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதையே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பிசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், பிசின்னு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 5 சென்டிமீட்டர். ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 50 டிகிரி. இந்த பாயிண்ட் பியில் வந்து ப்ரொடெக்டரை வச்சு 50 டிகிரி மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணணும். இப்போ ஆங்கிள் பி வந்து 50 டிகிரி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 30 டிகிரிங்கிறதுனால சிங்கிற பாயிண்டில் ப்ரொடெக்டர் வச்சு 30 டிகிரி மெஷர் பண்ணி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதோட மெஷர்மெண்ட் என்ன? 30 டிகிரி. இந்த 2 லைனும் ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ண முடியும். இப்போது பிசிங்கிற லைனுக்கு பிலோ ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சேம் மெஷர்மெண்ட்டில் தான் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதனால் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் சேம் மெஷர்மெண்ட்டில் தான் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதனால் triangle ABC is congruent to triangle XYZ. This condition is referred to as ASA, angle side angle condition for congruence. In the figure, point O is the midpoint of AD and BC. What can one say about the lengths AB and CD? ADங்கிற லைனுக்கும் BCங்கிற லைனுக்கும் ஓங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏபிங்கிற லைனையும் சிடிங்கிற லைனை பற்றியும் நம்ம என்ன சொல்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓங்கிறது மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால ஏஓங்கிற லென்த்தும் ஓடிங்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிஓங்கிற லென்த்தும் ஓசிங்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏஓஸ் ஈக்குவல் டு ஓடி, பிஓஸ் ஈக்குவல் டு ஓசி. எதனால்? ஓங்கிறது மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால. இன்னும் ஒரு சைடு ஈக்குவலாக இருந்தாலோ இல்லை இன்னும் ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்தாலோ கான்குரன்ஸ் கண்டிஷன் படி இந்த ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளும் டிஓசிங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுன்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டும் கான்குரண்ட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஏபியும் சிடியும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். எதனால்? கரஸ்பாண்டிங் பார்ட்னால ஈக்குவல் சொல்லிடலாம். நம்ம வந்து இது கான்குரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆங்கிள் வந்து என்னது? ஆங்கிள் ஏஓபி. இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணலாம், ஆங்கிள் டிஓசி. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். எதனால்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஓசி. எதனால்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சைடு ஆங்கிள் சைடு ஈக்குவலாக இருக்குது. டூ சைட்ஸும் ஒரு இன்க்ளூடட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட். By the SAS congruence condition, triangle AOB is congruent to triangle DOC. இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் கான்குரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த சைடு ஏபி அண்ட் சிடி ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இதனாலனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி பை சிபிசிடி. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அதனால் ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஓடி as O is the midpoint of AD. BO is equal to OC as O is the midpoint of BC. AO OD ஈக்குவலாக இருக்குது. BO OC ஈக்குவலாக இருக்குது. அதர் எனி அதர் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ்? ஆங்கிள் தான் இருக்குது. ஆங்கிள் AOB is equal to ஆங்கிள் DOC. ஆங்கிள் AOBயும் ஆங்கிள் DOCயும் ஈக்குவலாக இருக்குது. இதனால் vertically opposite angles. As they are vertically opposite angles, we see that the SAS condition, அதாவது two sides and the included angle, is satisfied, and so we can conclude that the triangles are congruent. இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால triangles congruentன்னு சொல்கிறாங்க. What are the corresponding vertices? இப்போ எது corresponding vertices? As we need AO and OD to overlap and BO and CO to overlap for the triangles to exactly fit over each other. The corresponding vertices in triangle AOB and triangle DOC are A and D, O and O, vertex common to both the triangles, and B and C. Therefore, triangle AOB is congruent to triangle DOC. ஏங்கிற vertexும் Dங்கிற vertexும் தான் overlap ஆகும். Bங்கிற vertexும் Cங்கிற vertexும் overlap ஆகும். As it is O வந்து same தான். Figure it out. First question. Identify whether the triangles below are congruent. What conditions did you use to establish their congruence? Express the congruence. இப்போ கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து கான்குரியண்ட்டான்னு செக் பண்ணணும். எந்த கண்டிஷனுக்கு கீழே அது கான்குரியன்ஸ் ஆகுது, அந்த கான்குரியன்ஸையும் நம்ம வந்து எழுதணும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்இசட் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ரெண்டும் 7 சென்டிமீட்டருங்கிறதுனால அது ரெண்டு சைடும் ஈக்குவல். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் எக்ஸ்இசட்ஒய், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்இசட் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்இசட்ஒய் இஸ் ஈக்குவல் டு 47 டிகிரி. ரெண்டு ஈக்குவல் 47 டிகிரிங்கிறதுனால ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்இசட்ஒய் இஸ் ஈக்குவல் டு 47 டிகிரி. இதுவும் கிவன்ட்டா. பிசிங்கிற சைடும் இசட்ஒய்ங்கிற சைடும் ஈக்குவல். எதனால? ரெண்டும் 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு இசட்ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதுவும் கிவன். 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதெல்லாம் சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு. இங்கே அதே மாதிரி ஈக்குவலாக இருக்குது. சைடு ஆங்கிள் சைடு. பை த SAS congruence condition, triangle ABC is congruent to triangle XZY. ஆர்டர் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்னு சொல்லிட்டோம். செகண்ட் கொஷின். given that CD and AB are parallel and AB is equal to CD. அதாவது இந்த AB CD ரெண்டுமே parallelனு கொடுத்துருக்குறாங்க, அதோட ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. வாட் ஆர் த அதர் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் திஸ் ஃபிகர்? இப்போ வேறு எந்தெந்த ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது இங்கேன்னு கேட்டிருக்காங்க. சிடியும்
ஏபியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஏசியை டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சப்போஸ் இந்த பிடியை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். இதுவும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ நமக்கு வந்து இந்த 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இந்த 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் சைடு ஆங்கிள் 2 ஆங்கிள்ஸ் இன்க்ளூடட் சைடு. இந்த கான்குரன்ஸ் கண்டிஷன் படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடும். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஓஏபி அண்ட் ட்ரையாங்கிள் ஓசிடி. ஓஏபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஓசிடிங்கிற ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். Since AB is parallel to CD, AC is the transversal, angle OAB is equal to angle OCD. ஏபியும் சிடியும் பேரலல்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசியை வந்து டிரான்ஸ்வர்சலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் ஓஏபி, இந்த ஆங்கிள் ஓஏபியும் ஆங்கிள் ஓசிடியும் ஈக்குவல் ஆகிடும். எதனால்? 2 பேரலல் லைனுக்கு நடுவில் டிரான்ஸ்வர்சல். ஸோ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடுது. ஸோ ஈக்குவல். ஸோ அதுதான் ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிடி. ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, இது 2 ஈக்குவல்னு நமக்கு தெரியும். இந்த ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி பேரலுங்கிற அதே கண்டிஷன் எடுத்துகிட்டு இந்த பிடியை டிரான்ஸ்வர்சலாக எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஓபிஏ, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஓடிசி, இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். ஆங்கிள் ஓபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓடிசி. இப்போ நமக்கு எதெல்லாம் கிடச்சிருக்குன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கிடச்சிருக்கு, இந்த சைடும் ஈக்குவல்னு இருக்குது, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கிடைக்குது? ஆங்கிள் சைடு ஆங்கிள், 2 ஆங்கிள் இன்க்ளூடட் சைடு, ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஓசிடி, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, angle OBA is equal to angle ODC. So by the ASA congruence condition, triangle OAB is congruent to OCD. இந்த 2 triangleம் congruent கிடச்சிருது. Since the corresponding parts of congruent triangles are equal, இப்போ இது 2 congruentங்கிறதுனால அதோட corresponding parts ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா OA is equal to OC, OA is equal to OCன்னு கிடைக்குது. OB is equal to OD, OB is equal to ODன்னு கிடைக்குது. ஆங்கிள் AOB is equal to ஆங்கிள் COD, இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு கிடைக்குது. வாட் ஆர் த அதர் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் திஸ் ஃபிகர் கேட்டிருக்காங்க இல்லையா, அதான் நம்ம இவ்வளவு ஈக்குவலாக இருக்குங்கிறத எழுதியிருக்கிறோம். தேர்ட் ஒன், கிவன் தட் ஆங்கிள் ஏபிசி is equal to ஆங்கிள் டிபிசி அண்ட் ஆங்கிள் ஏசிபி is equal to ஆங்கிள் டிசிபி, ஷோ தட் ஆங்கிள் பிஎஸ்சி is equal to பிடிசி ஆர் த 2 triangles congruentன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் டிபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் இந்த பிசிங்கிற லைன் வந்து காமனாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து 2 ஆங்கிள்ஸும் ஒரு இன்க்ளூடட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்குரன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுன்னு ஆகிடுது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும் பை சிபிசிடி. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிசி நமக்கு கிடச்சிருது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிடிசி, ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி இது கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் டிபிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. பிசிங்கிற லைன் வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி காமன் சைடு. ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபி, இந்த 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. So by the
ஆங்கிள் சைடு ஆங்கிள், அது ஆங்கிள் சைடு ஆங்கிள். கான்க்ரூயன்ஸ் கண்டிஷன், triangle ABC is congruent to triangle DBC. இப்போ ஆங்கிள் BAC is equal to ஆங்கிள் BDCன்னு கிடச்சிருது. ஆங்கிள் BAC is equal to ஆங்கிள் BDC by CPCT. Corresponding parts of congruent triangles are equal. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரேண்ட்டுங்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் நமக்கு கிடச்சிருது. Fourth one, identify the equal parts in the following figure given that angle ABD is equal to angle DCA and ACB is equal to angle DBC. இதை ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதை ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அது ஏபிசிங்கிறது ஃபஸ்ட் ட்ரையாங்கிள், டிபிசிங்கிறது ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்கிற இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்க இந்த ஆங்கிளும் செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்க இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடுது. எப்படி அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிசிங்கிற சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்குரன்ஸ் கண்டிஷன் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடும். கிவன் ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஏ, ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி. அதாவது ஆங்கிள் ஏபிடி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ஆங்கிள் ஏபிசின்னா என்ன, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். அதேமாதிரி ஆங்கிள் டிசிபின்னா என்னது, இந்த டூ ஆங்கிளையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி ப்ளஸ் டிபிசி. ஏபிடியை நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் ஏபிடியை வந்து ஆங்கிள் டிசின்னு எழுதலாம், ஆங்கிள் டிபிசியை வந்து ஆங்கிள் ஏசிபின்னு எழுதலாம். இதனால் அவங்க ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், டிசிபி கிடைக்கும். அது ஆங்கிள் டிசிஏயும் ஏசிபியையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஆங்கிள் டிசிபி கிடைக்குது. ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபின்னு நமக்கு கிடச்சிருது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிசிபி. ஸோ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், டிசிபி இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபி நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபி மீன்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு சிபி, அதாவது பிசிங்கிற சைடு வந்து காமன், ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன். ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி, ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் ஏசிபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் டிபிசி இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, ஆங்கிள் சைடு ஆங்கிள் பை த ஏஎஸ்ஏ கான்குரியன்ஸ் கண்டிஷன். ஆங்கிள் சைடு ஆங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் டிசிபின்னு கிடச்சிருது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்டுன்னு கிடச்சிருது. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்டுங்கனால கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இந்த டூ சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏசி இஸ் ஈக்குவல் டு டிபி ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஏபிசி ஈக்குவல் டு டிசி. ஆங்கிள் பிஏசி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிடிபி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிபி. இந்த மூணு எப்படி நம்ம ஈக்குவல் சொல்கிறோன்னா பை சிபிசிடி. ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்டுங்கிறதுனால அது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இதெல்லாம் ஈக்குவல்னு சொல்லிடுறோம். மெஷரிங் டூ ஆங்கிள்ஸ் அண்ட் ஏ நான் இன்க்ளூடட் சைடு. டூ ஆங்கிள்ஸ் இருக்கும், நான் இன்க்ளூடட் சைடுனா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் நடுவில் சைடு இருக்காது, வெளியே இருக்கும். த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய்செட். இது ட்ரையாங்கிள் ஏபிசி, இது வந்து எக்ஸ்ஒய்செட். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் எக்ஸும் 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட் இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி.
angle C is equal to angle Z is equal to 75 degree கொடுத்துருக்காங்க. BC is equal to YZ is equal to 4 cm. இந்த BC YZ வந்து 4 cm கொடுத்துருக்காங்க. Are the triangles congruent? Give a reason. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டாக, அதுக்கு நமக்கு ரீசன் கொடுக்கணும். வாட் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஒய்? இந்த ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஒய்யும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி நமக்கு தெரியும். ட்ரையாங்கிள்குள்ளே எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஆங்கிள் பி ப்ளஸ் 35 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பி ப்ளஸ் 110 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 110 70 டிகிரி. அதே மாதிரி ஒய்யும் நமக்கு வந்து 70 டிகிரின்னு கிடச்சிரும். அப்போ அதனால் நமக்கு என்ன கிடைக்கிது? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய் கிடச்சிருது. இப்போ ஆங்கிள் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆங்கிள் ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரெண்டுமே 70 டிகிரி ஈக்குவல் கிடச்சிருது. ஸோ இந்த ஆங்கிள் சைட், இந்த ஆங்கிள், அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சைடு, இந்த ஆங்கிள், இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் சைடு ஆங்கிள் கண்டிஷன் கிடச்சிருது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆங்கிள் சைடு ஆங்கிள் கண்டிஷன் படி நமக்கு வந்து கான்குரன்ஸ் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய், பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய்இசட், ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய்இசட். இப்போது கான்குரண்ட்டுன்னு கிடச்சதுனால கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கும் ட்ரையாங்கிள்ஸ் கான்குரண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, சைடு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கண்டிஷன் கிடைக்கிது? இப்போது ஆங்கிள் சைடு கான்குரன்ஸ் கண்டிஷன் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுன்னு கிடச்சிருது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர் டு அஸ் ஏஏஎஸ், ஆங்கிள் சைடு கண்டிஷன். அப்போது ஏஏஎஸ் கண்டிஷன் கேரண்டிஸ் கான்குரன்ஸ். இதுவரை நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருந்தோம்? ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கான்குரண்ட்டுன்னு பார்த்தோம். அதுதான் எஸ்எஸ்எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் சொல்கிறோம். எஸ்எஸ்எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸில் 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருந்தாலும் அது வந்து கான்குரண்ட்டாக இருக்காது. அதே மெஷர்மெண்ட்டில் நிறைய ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஏஏஏங்கிற கண்டிஷன் வந்து கான்குரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு சைடும் ஒரு இன்க்ளூடட் ஆங்கிளும், அதாவது சைடு ஆங்கிள் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை கான்குரண்ட்னு சொல்லுவோம். அதுதான் எஸ்ஏஎஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் கான்குரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்ஏ 2 சைட்ஸும் இன்க்ளூடட் ஆங்கிள் இல்லாமல் வெளியே இருக்கிற ஆங்கிள். ஸோ இந்த கண்டிஷன் கீழே வந்து நம்ம வந்து கான்குரன்ஸ் இல்லைன்னு பார்த்தோம். We have seen that SSA condition does not always guarantee congruence. However, there are some special cases when SSA does guarantee congruence. அதாவது இதில் கான்குரன்ஸ் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட பர்டிகுலர் கேசஸில் வந்து இது வந்து கான்குரன்ஸ் ட்ரையாங்கிளை கொடுக்குது. இந்த எஸ்எஸ்ஏங்கிறது அதாவது அது வந்து என்ன சைட்லன்ஸ் எடுக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சில கேசஸில் வந்து கான்குரன்ட் ட்ரையாங்கிள்ஸை கொடுக்குது. ஸோ இது வந்து மே ஆர் மே நாட் தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் 2 ஆங்கிள்ஸும் ஒரு இன்க்ளூடட் சைடும், ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் ஒரு சைடு இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்குரன்ட் சொல்லலாம். ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ கான்குரன்ஸ் கண்டிஷன் இதுபடி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஆங்கிள் சைடு, ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சைடு அது ரெண்டும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் கான்குரன்ட் சொல்லுவோம். இந்த கான்குரன்ஸ் கண்டிஷன் பேர் என்ன? ஏஏஎஸ். ஸோ இதுபடி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து கான்குரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ஹெச்எஸ், ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டெனஸ் சைடு. இது வந்து கான்குரன்ஸ் கண்டிஷன் இருக்காங்கிறது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். மெஷரிங் 2 சைட்ஸ் இன் எ ரைட் ஆங்கிள். இப்போது ரைட் ஆங்கிள் இருக்குது, 2 சைட்ஸ் இருக்குது. Triangle ABC and triangle XYZ are right angled triangles such that BC is equal to YZ is equal to 4 cm, angle B is equal to angle Y is equal to 90 degree, AC is equal to XZ is equal to 5 cm. Are they congruent? Right angle triangle இதே மாதிரி ஒரு right angle triangle எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ABC, பியில் தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. இங்கே வந்து ஒயில் இருக்குது ரைட் ஆங்கிள். அப்போ XYZ இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் 5 சென்டிமீட்டர், இந்த பி இல்லாத சைடு. ஸோ ஏசி வந்து எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் 5 சென்டிமீட்டர் எக்ஸிசட்.
BCYZ இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் 4 சென்டிமீட்டர். Can there exist non-congruent triangles having the measurements? Construct and find out. ஏதாவது நான் கான்குரன்ஸ் ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ரஃப் டயக்ராமில் வந்து பேஸ் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கணும். இங்கே வந்து PQRன்னு எடுக்கிறோம் ரெஃபர் பண்ணுறதுக்காக. இப்போ பிக்கு பதிலாக Q எடுத்திருக்கோம், ஏக்கு பதிலாக P அண்டு சிக்கு பதிலாக R எடுத்துகிட்டு QR வந்து 4 சென்டிமீட்டர், Qவில் வந்து 90 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், PR வந்து 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணலாம்? ஸ்டெப் 1, ட்ரா த பேஸ் QR ஆஃப் லென்த் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி நம்ம ஒரு பேஸ் 4 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கணும். அதுதான் QRன்னு மார்க் பண்ணிக்கணும். ட்ரா எ லைன் L பெர்பெண்டிகுலர் டு QR ஃப்ரம் Q. இந்த QRங்கிற லைனில் Qங்கிற பாயிண்டில் இருந்து Lங்கிற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரம் R கட் அண்ட் ஆர்க் ஆன் லைன் L ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். இப்போ ஆரில் இருந்து 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆர்க் வந்து லைன் L மேலே கட் பண்ணணும். லெட் P be the point at which the arc intersects the line L, join PR. இப்போது இந்த ஆர்க்கும் இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து Pன்னு மார்க் பண்ணிக்கணும். அந்த PR நம்ம என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு PQR தான் ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். இந்த Lங்கிற லைனை வந்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் Lலை வந்து QRக்கு எபவ் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக QRக்கு பிலோ ட்ரா பண்ணாலும் நமக்கு இங்கே வந்து ஆர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணி இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டும் கான்குரண்ட்டாக என்னங்கிறத சொல்லணும். இது எப்படி கான்குரண்ட் சொல்கிறது? இப்போ இந்த QRை வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி மாதிரி எடுத்துகிட்டு இது கான்குரன்ஸ்னு சொல்லலாம். ஒன்று இல்லைன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் இப்போ இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். பித்தாகரஸ் தியரம் படி நம்ம இந்த சைடோட லென்த்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 3 சைட்ஸ் SSS கான்குரன்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி கூட இது ரெண்டும் கான்குரண்ட்னு சொல்லிடலாம். PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் பித்தாகரஸ் தியரம். PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR என்னது? 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் வந்து என்னது? 5 ஸ்கொயர். ஸோ PQ ஸ்கொயர் ப்ளஸ் 16 is equal to 25. PQ square is equal to 25 minus 16, that is 9. PQ is equal to 3 கிடைக்குது. இப்போ இது 3 கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம SSS கான்குரன்ஸ் கண்டிஷன் 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இன்னொரு ட்ரையாங்கிள் கண்டிப்பாக கான்குரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். கன்சிடர் த டவுன்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைன் L below QR. Would the arc from R meet this line downwards as well? இப்போ இந்த ஆர்லேருந்து வரக்கூடிய ஆர்க்கு டவுன்வர்டு பெர்பெண்டிகுலர்லையும் மீட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் வென் த சைட் லென்ஸ் ஆர் கிவன். சைட் லென்ஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, அதை மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் கேன் பி சீன் தட் த அதர் ட்ரையாங்கிள் வி கெட் பிலோ இஸ் ஆல்சோ கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் PQR. Therefore, all the triangles having these measurements will be congruent to each other. அப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்குரண்ட்டாக இருக்கும். Thus we conclude that triangle ABC is congruent to triangle XYZ. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடுது. In the case that we have considered, the parts that are equal to their corresponding parts in another triangle are, எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும்? The right angle. ரைட் ஆங்கிள் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 2 other sides. அதில் ஒன் ஆஃப் விச் இஸ் ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள். அது என்னது? ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள் இருக்குன்னது hypotenuse. This side is called hypotenuse. This is called the RHS, right hypotenuse side condition, and is one more condition for congruence. இந்த கண்டிஷன் படியும் கான்குரன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா. RHS கான்குரன்ஸ் கண்டிஷன் படியும் ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டாக இருக்கும். அதாவது ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டனஸ் சைடு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ரெண்டும் கான்குரண்ட்னு சொல்லலாம். ஃப்ரம் த டிஸ்கஷன் சோஃபார் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் we can see that two triangles are congruent. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எப்போ கான்குரண்ட்டாக இருக்கும்? if any of the following conditions are satisfied. எஸ் எல்லாமே சைட்ஸு. அதுக்கப்புறம் 2 சைட்ஸ் நடுவில் வந்து ஒரு ஆங்கிள். இப்போ நடுவில் வந்து சைடு ரெண்டு பக்கம் ஆங்கிள் ASA கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் சைடு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து RHS கண்டிஷன். இந்த 5 கண்டிஷன்ஸும் தான் கான்குரன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூயன்ட் அப்படின்னா இந்த கண்டிஷன் எந்த கண்டிஷனாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்க்ரூயன்சியை வந்து ப்ரூவ் பண்ணலாம். 1.3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ஐசோசெலஸ் அண்ட் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்ஸ். ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து லேர்ன் பண்ணுறதுல கான்க்ரூயன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஐசோசெலஸ் வித் ஏபிசி ஈக்குவல் டு ஏசி. இப்போ ஏபிசிங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதில் வந்து ஏபியும் ஏசியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, 2 சைட்ஸ் ஈக்குவல். ஆங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. வாட் கேன் வி சே அபவுட் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி? கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி இருக்கு இல்லையா, ரெண்டையும் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் த அல்டிடியூட் ஃப்ரம் ஏ டு பிசி. அல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பிசிங்கிற பேஸுக்கு ஏங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து அல்டிடியூட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். இது ட்ரையாங்கிள் ஏடிசியை கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் கொடுத்துருக்குறாங்க. ஏபிசி ஈக்குவல் டு ஏசி, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏடிபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஏடிசி இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதாவது 90 டிகிரி. அதனால் அது அல்டிடியூடுங்கிறதுனால இந்த ஏடிங்கிறது வந்து காமன் சைடு. இன் ட்ரையாங்கிள் ஏடிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி, ஏபிசி ஈக்குவல் டு ஏசி given, angle ADB is equal to angle ADC is equal to 90 degree. From construction, ADC a common side of the two triangles, triangle ADB and ADC. நமக்கு 3 conditions கிடச்சிருச்சு இந்த 2 trianglesலையும். So the triangle satisfy RHS condition. அதாவது right angle hypotenuse side, அதே மாதிரி right angle hypotenuse side அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது 2 ட்ரையாங்கிளும். ஸோ பை RHS condition, right angle hypotenuse side, by RHS congruence condition, triangle ADB is congruent to triangle ADC. ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட் நமக்கு கிடச்சிருது பை RHS கண்டிஷன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருது, ஆங்கிள் B is equal to angle C as they are corresponding parts of congruent triangles. ஆங்கிள் B is equal to angle C கிடச்சிருது by CPCT, corresponding parts of congruent triangles are equal. Thus the angles opposite to equal sides are equal. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எந்த 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கான்க்ரூயன்ட் கண்டிஷன்ஸ் மூலமாக நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். கேன் யூ யூஸ் திஸ் ஃபேக்ட் டு ஃபைண்ட் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி? இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் பி ஆங்கிள் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இது வந்து 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2 ஆங்கிளும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் A plus angle B plus angle C is equal to 180 degree. இப்போ ஆங்கிள் A வந்து நமக்கு 80 டிகிரி தெரியும், ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் தெரியும். ரெண்டுமே நம்ம வந்து சப்போஸ் இதை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2x, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x 180, இந்த 80 இந்த பக்கம் வந்ததுன்னா -80 ஆகும். 2x is equal to 100. ஸோ x is equal to 100 by 2, that is equal to 50 degree. The angle B is equal to 50 degree, ஆங்கிள் C is equal to 50 டிகிரின்னு கிடச்சிது. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஆங்கிள் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள்ஸ் இன் அன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இப்போ ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தோஸ் இன் விச் ஆல் த சைட்ஸ் ஹேவ் ஈக்குவலன்ஸ். ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் என்னது, ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். வாட் கேன் வி சே அபவுட் தியர் ஆங்கிள்ஸ்? அது இப்போ அதோட ஆங்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி. இப்போ இதில் வந்து ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ஆர் ஈக்குவல், ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஏபிங்கிற சைடையும் பிசிங்கிற சைடையும் ஈக்குவலும் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஏயும் ஈக்குவல் கிடைக்கும். எதனால், ஏபி சிபி ரெண்டு சைடும் ஈக்குவலுங்கிறதுனால அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். சிமிலர்லி த சைட்ஸ் ஏபி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல், ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி கிடச்சிருக்கு, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி கிடச்சிருச்சு. இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி கிடச்சிருக்கு. ஸோ ஆல் தி 3 angles ஆஃப் அன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் ஜஸ்ட் லைக் தியர் சைட்ஸ். ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் இந்த 3 சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னா, ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்னாலே 3 சைட்ஸ் ஈக்குவல் தான். ஸோ 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சின்னு நமக்கு கிடைக்கும்.
வாட் குட் பி தேர் மெஷர்ஸ்? இப்போ அதோட மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 3 ஆங்கிள் ஈக்குவல் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 degree. That is angle A plus angle B plus angle C is equal to 180 degree. Sum of the interior angles in a triangle is 180 degree. So இது x plus x plus x is equal to 180 degree எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3x is equal to 180 degree. X is equal to 180 divided by 3, that is equal to 60 degree. அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிளில் எப்போதுமே எல்லா ஆங்கிளுமே என்னவாக இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். ஸோ ஈச் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. வெரிஃபை திஸ் பை கன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் இது வந்து 6 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 6 சென்டிமீட்டர் வந்து ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிப்போம். அதை வந்து பிசி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். காம்பஸில் வந்து 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுவோம். சிங்கிற பாயிண்டில் காம்பஸை வச்சுட்டு அதே 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் சியை சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ஒரு ஆர்க் வந்து முந்தின ஆர்க்கை வந்து கட் பண்ணணும். ஏயும் பியும் ஜாயின் பண்ணணும், ஏயும் சியும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பியில் ப்ரொடெக்டர் வச்சு எவ்வளோ மெஷர்மெண்ட் ஆங்கிள் வருதுங்கிறத செக் பண்ணணும். அதேமாதிரி சிலையும் செக் பண்ணணும், ஏலையும் செக் பண்ணணும். 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வருதா அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் இருக்கிற 3 ஆங்கிள்ஸுமே 60 டிகிரி தான் வரும். ஸோ கான்ஃபிடன்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் 60 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் லென்த்துக்கு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். எல்லா சைட்ஸுமே 6 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரொடெக்டரை வச்சு மெஷர் பண்ணும்போது இந்த ஆங்கிள் எல்லாமே என்ன கிடைக்கும்? 60 டிகிரின்னு கிடைக்கும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ட்ரையாங்கிளில் இருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளுமே 60 டிகிரி தான் கிடைக்கும். Thus, just using the notion of congruence, we have deduced that the angles of equilateral triangle are all 60 degree. Congruent triangles in real life. Congruent triangles can be seen in various construction and designs from ancient to modern times. Here are a few examples. இந்த கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸை வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் டிசைன்ஸ்லேயும் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் லூவ் மியூசியம் இன் பாரிஸ். இந்த மியூசியத்தில் வந்து இந்த ரூஃப் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான். அதில் இன்டர்னல் டிசைன்ஸ்லேயும் நிறைய கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் எஜிப்ஷியன் பிரமிட் ஆஃப் கிசா. இந்த பிரமிட்லேயுமே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. இங்கேயும் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டோம் டிசைன். இந்த டோமில் வந்து டிசைன் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு லைனில் இருக்கிறது ஃபுல்லாகவே கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான். நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது ஃபுல்லாக அது வந்து இன்னொரு சைஸ் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் லைனில் வந்து இன்னொரு செட் ஆஃப் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரங்கோலி டிசைனில் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தாலும் சேம் மெஷர்மெண்ட் இருக்கிற கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். சேமாக இருக்கிறதுனால தான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக இருக்குது. ரவீந்திரா சேட்டு ஆர் ஹவுரா பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சர்லேயும் இந்த இருக்குல்லையே இந்த மாதிரி ஷேப்ஸ் ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸுமே அதில் ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பக்கம் ஈவனாக கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், triangle AIR is congruent to triangle FLY. Identify the corresponding vertices, sides and angles. இப்போ triangle AIR எடுத்துக்கலாம், FLY congruent triangle எடுத்துக்கலாம். எதெல்லாம் corresponding vertices, எதெல்லாம் corresponding sides, angles நம்ம சொல்லணும். triangle AIR is congruent to triangle FLYன்னு கொடுத்துருக்காங்க. corresponding vertices எதெல்லாம்? ஏக்கு வந்து F, ஐக்கு வந்து L, I வந்து L, ஆர்க்கு வந்து Y. ஸோ ஆர்க்கு வந்து Y. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் AI is equal to FL, AI is equal to FL, IR is equal to LY, IR is equal to LY, AR is equal to FY, AR is equal to FY. அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். angle A is equal to angle F, angle A is equal to angle F, angle I is equal to angle L, angle I is equal to angle L, angle R is equal to angle Y, angle R is equal to angle Y.
ஸோ இதை வந்து இங்கேருந்தும் ரெஃபர் பண்ணி எழுதலாம், ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ணி எழுதலாம். Second question, each of the following cases contains certain measurements taken from two triangles. Identify the pairs in which the triangles are congruent to each other with reason. Express the congruence whenever they are congruent. கீழே வந்து 2 pairs of triangles கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ட்ரையாங்கிள்லாம் கான்குரியன்ட்டு, இந்த கான்குரியன்ஸ் கண்டிஷனுங்கிறத ரீசனோட சொல்லணும். இப்போ 2 triangles எடுத்துக்கலாம். ஏபிசி எடுத்துக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து டிஇ இருக்கணும். பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப்ங்கிறதுனால இங்கே இஎஃப் வரணும். இப்போ நமக்கு எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ, ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ, பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப், பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப், சிஏ இஸ் ஈக்குவல் டு டிஎஃப், சிஏ இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். ஆல் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 3 சைட்ஸும் ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்? Side, side, side. That is side, side, side congruence condition படி இந்த triangle வந்து congruent ஆகிடும். Therefore, the triangles satisfy the SSS condition. Therefore, triangle ABC is congruent to triangle DEF. Next வந்து B பண்ணலாம். 2 triangles எடுத்துக்கலாம். AB is equal to EF கொடுத்துருக்காங்க. ஸோ EF இங்கே மார்க் பண்ணிக்கலாம். AC is equal to ED கொடுத்துருக்காங்க. So AC is equal to the ED. Angle A is equal to angle E. Angle A is equal to angle E. இது ரெண்டும் equal. அதாவது AB is equal to EF. AC is equal to ED. Angle A is equal to angle E. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? AB is equal to EF. Angle A is equal to angle E. AC is equal to ED. Side, angle, side. அதே மாதிரி side, angle, side. ரெண்டுமே 2 triangle ஈக்குவலாக இருக்குது. Thus, the triangle satisfies the SAS condition, side, angle, side condition. Therefore, triangle ABC is congruent to triangle EFD. இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ரீசன் எழுதணும் அப்படின்னா 2 corresponding sides and the included angle are equal எழுதிட்டு then we can say the triangles satisfy the SAS condition. So, triangle ABC is congruent to triangle EFD ன்னு சொல்லலாம். Next C வந்து பண்ணலாம். இப்போ angle B is equal to angle D is equal to 90 டிகிரிங்கிறதுனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம ட்ரா பண்ணணும். 2 trianglesமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். என்ன ஆங்கிள் இது? ஆங்கிள் B, இது வந்து ஆங்கிள் D, இது வந்து 90 டிகிரி. AB is equal to DF கொடுத்துருக்காங்க. ஸோ AB is equal to DF. AC is equal to FE. அப்போ இங்கே AC இங்கே இருந்ததுன்னா இங்கே வந்து FE இருக்கும். நமக்கு என்னெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? ரைட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, ஹைப்போட்டனஸ் ஈக்குவலாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டனஸ் சைடு எடுத்தோம்னா செகண்ட் ட்ரையாங்கிளையும் ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டனஸ் சைடு ஈக்குவலாக இருக்குது. The triangles satisfy the RHS condition. Therefore, the triangle ABC is congruent to triangle FDE. கண்டிஷனை வந்து சொல்லணும் அப்படின்னா the triangles have equal right angles, equal hypotenuses and equal corresponding sides. So, triangle ABC is congruent to triangle FDE. Next D, angle A is equal to angle D. இப்போ இதை ஏன்னு எடுத்தோம்னா இதை டின்னு எடுக்கணும். இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. Angle B is equal to angle E. Angle B is equal to angle E. Side AC is equal to DF. அப்போ AC is equal to DF. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். Angle A is equal to angle D கொடுத்துருக்காங்க. Angle B is equal to angle E கொடுத்துருக்காங்க. AC is equal to DF கொடுத்துருக்காங்க. 2 corresponding angles and 1 corresponding side are equal. Angle A is equal to angle D கொடுத்துருக்காங்க. Angle B is equal to angle E கொடுத்துருக்காங்க. AC is equal to DF கொடுத்துருக்காங்க. அதாவது angle, angle, side. இங்கேயும் angle, angle, side. The triangles satisfy the AAS condition of congruence. Therefore, triangle ABC is congruent to triangle DEF. Next E, AB is equal to DF. இங்கே AB எடுத்துக்கலாம், இங்கே DF எடுத்துக்கலாம். Angle B is equal to angle F. ஏசிங்கிற சைடு வந்து டிஇக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த 2 சைட்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது?
டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஒரு நான் இன்க்ளூடட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப், ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஇ, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். த நான் இன்க்ளூடட் ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. thus the triangle satisfies the SSA condition. ஆனால் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டாகவும் இருக்கலாம், கான்குரண்ட் எல்லாமே இருக்கலாம். ஸோ triangle ABC need not be congruent to triangle DEF. எதனால் அப்படின்னா SSA condition does not guarantee congruence condition. இது கான்குரண்ட்டாகவும் இருக்கலாம், கான்குரண்ட் இல்லாமலேயும் இருக்கலாம். Third question, it is given that OB is equal to OC and OA is equal to OD. OB is equal to OC, OA is equal to OD. இந்த ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இந்த டூ சைட்ஸும் ஈக்குவல், இந்த டூ சைட்ஸும் ஈக்குவல். ஷோ தட் ஏபி இஸ் பேரல் டு சிடி. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஏபியும் சிடியும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த டூ சைட்ஸும் ஈக்குவல், இந்த டூ சைட்ஸும் ஈக்குவல். இப்போது இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, சைடு ஆங்கிள் சைடு. இங்கேயும் சைடு ஆங்கிள் சைடு. இது ரெண்டு மெஷர்மெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளும் டிஓசிங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடுது. இப்போ இந்த லைன் ஏடிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லலாம். எதனால், ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட்னா இது ரெண்டும் என்னது, கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த லைனை எடுத்தோம் அப்படின்னா இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்லலாம். இதனால் இதுவும் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸும் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடுது, இந்த டூ ஆங்கிள்ஸும் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடுது. ஏபி இஸ் பேரலல் டு சிடி அப்படின்னு கிடச்சிருது. இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் டிஓசி. ஏஓபிங்கிறது இந்த ட்ரையாங்கிள், டிஓசி அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓடி, இது வந்து கிவன். அதாவது ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓடி, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஓசி. ஆங்கிள் ஏஓபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் டிஓசி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். எதனால் அப்படின்னா இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து சைடு ஆங்கிள் சைடு கான்குரன்ஸ் கண்டிஷன் வந்து கிடைக்கிது. சைடு ஆங்கிள் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால பை த எஸ்ஏஎஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் டிஓசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுங்கிறதுனால ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓடிசி. ஆங்கிள் ஓஏபி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். எதனாலனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டுங்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் ஓபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிடி. ஆங்கிள் ஓபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிடி. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இதுவும் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். கான்குரண்ட் ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவல். ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏபி. எதனால் அப்படின்னா ஓஏபிங்கிற ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள், ஓவும் டியும் ஒரே லைனில் இருக்கிறதுனால டிஏபியும் இதே ஆங்கிள். ஆங்கிள் ஓடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி. ஓடிசிங்கிறது இந்த ஆங்கிள், ஓவும் ஏயும் ஒரே லைனில் இருக்கிறதுனால ஏடிசியும் இந்த ஆங்கிள் தான், சேம் ஆங்கிள் தான். ஆங்கிள் ஓபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஏ. ஓபிஏங்கிறது வந்து இந்த ஆங்கிள், சியும் ஓவும் ஒரே லைனாக இருக்கிறதுனால சிபிஏங்கிற ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான். ஆங்கிள் ஓசிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிடி. ஓசிடிங்கிற ஆங்கிள் என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஓவும் பியும் ஒரே லைனில் இருக்கிறதுனால பிசிடிங்கிற ஆங்கிளும் இதே ஆங்கிள் தான். அதனால் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு ஏடியை டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தோம் அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால ஏபி இஸ் பேரல் டு சிடி கிடச்சிரும். இப்போது ஏடியை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் என்ன ஆங்கிள், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஏபியும் சிடியும் பேரலல்னு சொல்லிடலாம்.
இந்த கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா பிசியை டிரான்ஸ்வர்சலாக எடுக்கணும். ஆங்கிள் சிபிஏ இந்த ஆங்கிளும் ஆங்கிள் பிசிடி இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடும். ஸோ ஏபி இஸ் பேரலல் டு சிடின்னு கிடச்சிரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் எடுத்து கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் alternate interior angles formed by the transversal AD and BC with the pair of lines AB and CD. AB is parallel to CD. ABயும் CDயும் parallel நமக்கு கிடச்சிருது. இந்த ரெண்டு டிரான்ஸ்வர்ஸில் ஒரு டிரான்ஸ்வர்ஸில் எடுத்து அதுக்கு உண்டான அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறத வச்சு இந்த ஒரு கண்டிஷனை வச்சு ஏபியும் சிடியும் பேரலுங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். Fourth question, ABCD is a square. Show that triangle ABC is congruent to triangle ADC. Is triangle ABC also congruent to triangle CDA? இப்போ ABCDங்கிறது ஸ்கொயர். இன் triangle ABC and ADC, அதாவது ABCங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ADCங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். AB is equal to AD, அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கில் இருக்கிற ஏபிங்கிற சைடும் இந்த ட்ரையாங்கில் இருக்கிற ஏடிங்கிற சைடும் ஈக்குவல். எதனால்? இது வந்து ஸ்கொயரோட சைட்ஸ், அதனால் ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி காமன். ஏசிங்கிறது வந்து காமன் சைடு. பிசி இஸ் ஈக்குவல் டு டிசி. பிசியும் டிசியும் ஈக்குவல். எதனால் ரெண்டும் ஈக்குவல்? சைட்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர். பை த எஸ்எஸ்எஸ் கான்குரியன்ஸ் கண்டிஷன், triangle ABC is congruent to triangle ADC. கான்குரியன்ஸ் ட்ரையாங்கிள்ஸில் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து ஏபி எடுத்தோன்னா இங்கே ஏடி எடுப்போம், ஏசி எடுத்துருக்கோன்னா இங்கே ஏசி, இங்கே பிசி எடுத்துருக்கோன்னா இங்கே டிசி. சரி, பிசி ஈக்குவல் டு டிசி. இந்த ஆர்டர் வந்து அப்படியே மாறாமல் வரும். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் சிடியை வந்து ப்ரூவ் பண்ணலாம். இன் triangle ABC and triangle CDA எடுத்துக்கலாம். ABCங்கிற ட்ரையாங்கிளும் CDAங்கிற ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். ABC equal to CD, ABC equal to CD கிடைக்கும். இப்போ இது ரெண்டு ஈக்குவல் எதனால் சொல்கிறோம்? ரீசன் வந்து சைட்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர். AC is equal to CA. இந்த ஆர்டர் எதனாலன்னு பாருங்கள். AC is equal to என்ன இருக்குது? CA. அந்த ஆர்டர் AC is equal to CA. இது வந்து என்னது? காமன் சைடு, அதாவது AC வந்து காமன் சைடு. BC is equal to DA, அதாவது BC is equal to DA. இந்த ஆர்டரில் வந்து BC is equal to DA. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது. 3 கண்டிஷன்ஸ் கிடச்சிருது. இதுக்கு ரீசன் எழுதிடலாம். இதுவும் சைட்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர். 3 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால by the SSS congruence condition, triangle ABC is congruent to triangle CDA. Give more examples of two triangles where one triangle is congruent to the other in two different ways as in the case above. இப்போ இந்த ஸ்கொயரில் இருந்த மாதிரியே 2 triangles வந்து 2 waysல கான்குரண்ட்டாக இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இதுக்கு ராம்பஸ் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் மாதிரியே கூட நேம் பண்ணிக்கலாம், ஏபிசிடின்னு. ஸோ அதே மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் எஸ்எஸ்எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் படி. இது எஸ்எஸ்எஸ் கண்டிஷன் இங்கேயும் இந்த ராம்பஸ்லேயும் என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் சிடியையும் ப்ரூவ் பண்ண முடியும். Can you give an example of 2 triangles where one is congruent to the other in 6 different ways? The same ஸ்கொயரில் இருந்த மாதிரி ராம்பஸில் இருந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் 2 செப்பரேட் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஏபிசி, இது டிஇஎஃப் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா இதை வந்து 6 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து கான்குரன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்ஸ். 5th one, find angle B and angle C if A is the center of the circle. இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி.
ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. எதனால் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டுமே சர்க்கிளோட ரேடியஸ். ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். எதனால் இது ரெண்டும் ஈக்குவல்? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எதனாலனா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அதனால் இந்த மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. இப்போ நமக்கு ஆங்கிள் ஏ வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் பி. இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால சிக்கு பதிலாக ஆங்கிள் பி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2 இன்ட்டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 minus 120, that is 60 degree. So angle B is equal to 60 divided by 2, that is 30 degree. Angle C என்ன ஆயிடும்? 30 degree ஆயிடும். Angle B is equal to 30 degree. Angle C is equal to 30 degree. Sixth one, find the missing angles. As per the convention that we have been following, all line segments marked with a single line are equal to each other and those marked with a double line are equal to each other, etc. இந்த கொடுத்துருக்குற ஃபிகரில் நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள்ஸ்குள்ளே இருக்கிற மிஸ்ஸிங் ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரையாங்கிள்னாலும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன், த சம் ஆஃப் த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் அதோட சம் வந்து 180 டிகிரி வரும். செகண்ட் ஒன் வந்து, இன் எ ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ட்ரையாங்கில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் ஒன், இன் அன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஈச் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி. ஃபோர்த் ஒன், த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே எத்தனை ஆங்கிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருந்தாலும் அதை ஆட் பண்ணால் 180 டிகிரி தான் வரும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி தான் தட் மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த ஆர்டர்லனாலும், அதாவது எந்த ட்ரையாங்கிளாலும் எடுத்து மிஸ்ஸிங் ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சியூஆருங்கிற ட்ரையாங்கிளை நேம் பண்ணிக்கலாம். இதில் வந்து சியூவும் சிஆரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி இல்லையா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் த தேர்ட் ஒன் வந்து இது ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. 2x is equal to 180 minus 90, that is 2x is equal to 90, x is equal to 45 degree. 45 degree, இது வந்து 45 degree கிடச்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா விஆரும் இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து 68 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 68 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 68, தட் இஸ் ஈக்குவல் டு 112 டிகிரி. x இஸ் ஈக்குவல் டு 112 டிவைடட் பை 2, தட் இஸ் 56 டிகிரி. ஸோ x இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 56 டிகிரி கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதையும் இங்கேயும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சால் தான் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரியிலேருந்து. ஆனால் இந்த ஆங்கிள் வந்து 180லேருந்து 68 மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டு லீனியர் பேர் இந்த 2 ஆங்கிள்ஸும். ஸோ இது வந்து 180லேருந்து 68 மைனஸ் பண்ணோன்னா 112 டிகிரி நமக்கு கிடைக்கிது. தேர்டு ட்ரையாங்கிளில் எக்ஸ் ப்ளஸ் 112 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 112 டிகிரி, தட் இஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 68 டிகிரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34 டிகிரி. இந்த ட்ரையாங்கிளை வந்து ஃபோர்த்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிளில் இந்த 2 சைட்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்த்து ட்ரையாங்கிளில் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 34 டிகிரி கொடுத்துருக்காங்க.
So 34 degree is equal to 180 degree. Sum of the interior angles in a triangle is 180 degree. So 2x is equal to 180 minus 34. 2x is equal to 146 degree. X is equal to 73 degree. இது 73 degree கிடைக்குது. இந்த triangle வந்து 5th ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 3 சைட்ஸுமே ஈக்குவல்னால் இது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். டைரெக்டாக கூட ஆங்கிள்ஸ் எழுதலாம். ஏன்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி தான். டைரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் கூட எழுதலாம். 6th ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒன்று வந்து 90 டிகிரி இருக்குது, ஒன்று 56 டிகிரி இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். இப்போது 6th ஒன்னில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 56 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி is equal to 180 degree. X plus 146 degree is equal to 180 degree. X is equal to 180 degree minus 146 degree, that is equal to 34 degree. X is equal to 34 degree. 7th triangle எடுத்துக்கலாம். இந்த 2 சைட்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது 56 டிகிரினா இதுவும் 56 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதுலேருந்து இந்த ஆங்கிள் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 112 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 112, தட் இஸ் ஈக்குவல் டு 68 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு? 68 டிகிரி கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ட்ரையாங்கில் 8, இதில் வந்து இந்த ஆங்கிள் 34 டிகிரி, இது வந்து 44 டிகிரி. இந்த ஆங்கிள் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 34 டிகிரி ப்ளஸ் 44 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் 78 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 78 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 102 டிகிரி. ஸோ இங்கே கிடைக்கிது 102 டிகிரி கிடைச்சிருது. இதை வந்து 9th ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 44 டிகிரி, அப்புறம் இந்த ஆங்கிள் 34 டிகிரி. இந்த மூணும் வந்து ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இந்த 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போது இந்த ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 180லேருந்து 44ஐயும் 34ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 78, தட் இஸ் ஈக்குவல் டு 102 டிகிரி. இப்போது 9th ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 9th ட்ரையாங்கிளில் வந்து என்னது? x plus 102 degree plus 30 degree is equal to 180 degree. X plus 132 degree is equal to 180 degree. X is equal to 180 minus 132, that is equal to 48 degree. Next வந்து இந்த triangle வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். இந்த 10th triangle இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். எதனால்? இந்த 3 ஆங்கிளும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போது இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180லேருந்து 102ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். ஸோ 180 மைனஸ் 102 ப்ளஸ் 48 வந்து 150, 30 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 30 டிகிரி கிடச்சிருக்கு. இந்த ஆங்கிள் என்னவாக இருக்க முடியும்? இந்த பக்கம் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேர்ந்து 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 90 டிகிரி என்ன கிடைக்கும்? இது 90 டிகிரின்னு கிடச்சிரும். இப்போ இந்த 10th ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 30 ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180. எக்ஸ் ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 180. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 120, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. சப்போஸ் இந்த ட்ரையாங்கிளை வந்து 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இது 90 டிகிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே. அப்போ இது என்னவாக இருக்க முடியும்? இது வந்து 90லேருந்து 60 மைனஸ் பண்ணால், ஏன்னா 60யும் இந்த ஆங்கிளும் சேர்ந்து 90 டிகிரி. அப்போ 90லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 30 டிகிரி தான் இந்த ஆங்கிள். இந்த 11th ட்ரையாங்கிளில் இதை எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. x plus 120 degree is equal to 180 degree. X is equal to 180 degree minus 120 degree. X is equal to 60 degree. இப்போ இதை வந்து 12th triangle எடுத்துக்கலாம்.
இந்த ஆங்கிளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா 45 டிகிரி இந்த ஆங்கிள் ப்ளஸ் 34 டிகிரி ப்ளஸ் 56 டிகிரி இது அவ்வளோ சேர்ந்து ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180லேருந்து மீதி இருக்க ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். 45 ப்ளஸ் 34 ப்ளஸ் 56 that is equal to 180 minus 135 டிகிரி 45 டிகிரி. இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆங்கிள் இந்த ஆங்கிள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180லேருந்து இந்த மீதி இருக்க ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 68 டிகிரி ப்ளஸ் 34 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி 180 minus 147 degree that is equal to 33 degree. இப்போ 12th triangle இதை வந்து xன்னு எடுத்துட்டோம். x plus 33 degree plus 45 degree angle sum property that is equal to 180 degree. So x plus 78 degree is equal to 180 degree. X is equal to 180 degree minus 78 degree. Therefore x is equal to 102 degree. இப்போ இந்த ட்ரையாங்கில் 13th ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி இந்த மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 44 டிகிரி ப்ளஸ் 34 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் 78 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 78 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 102 டிகிரி. இப்போ இதை வந்து 14th ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணணும். எதனால், இந்த 3 ஆங்கிள்ஸும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. 180 மைனஸ் 56 ப்ளஸ் 73 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 129 தட் இஸ் ஈக்குவல் டு 51 டிகிரி. ஸோ இது என்ன கிடைக்கும், 51 டிகிரி கிடைக்குது. இப்போ வந்து 14th ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 46 டிகிரி ப்ளஸ் 51 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் 97 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 180 டிகிரி மைனஸ் 97 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 83 டிகிரி. இதை வந்து 15th ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180 டிகிரிலேருந்து இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். எதனால், இந்த 3 ஆங்கிள்ஸும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. இதோட சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 180 மைனஸ் 56 ப்ளஸ் 30 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 86 தட் இஸ் ஈக்குவல் டு 94 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 94 டிகிரி கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180 டிகிரிலேருந்து இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா இது கிடச்சிரும். எதனால், இந்த 3 ஆங்கிள்ஸும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. ஸோ இதோட சம் வந்து 180 டிகிரி. 180 மைனஸ் 98 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 158 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 22 டிகிரி. இந்த ஆங்கிள் என்ன கிடச்சிருக்கு, 22 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போது 15th ட்ரையாங்கிளில் இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 22 டிகிரி ப்ளஸ் 94 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. x plus 116 degree is equal to 180 degree. x is equal to 180 degree minus 160 degree. x is equal to 64 degree. ஸோ இப்போ இதை வந்து 16th ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180 டிகிரிலேருந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். இந்த 3 ஆங்கிள்ஸும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. ஸோ 180 மைனஸ் 90 ப்ளஸ் 64. ஸோ 180 மைனஸ் 154. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருது, இங்கே 26 டிகிரி கிடச்சிருது. இப்போ இந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 26 டிகிரி ப்ளஸ் 98 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் 124 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 124 டிகிரி 56 டிகிரி கிடச்சிருக்கு. கொடுத்துருக்கிற ஃபிகரில் 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. எல்லா 16 ட்ரையாங்கிள்ஸ்லேயும் மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வர பார்ட் 2ல் ஃபஸ்ட் சாப்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.